12th standard vector algebra exercise 6.2 பார்க்க போகிறோம். scalar triple product அப்படின்னா a vector cross b vector dot c vector equal to இங்கே a cross bக்கு bracket போட்டு dot c vector. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அதே ஏபிசியில் b cross c அதுக்கு bracket, அப்போ a vector dot b cross c. சரியா, இது எப்படி இருந்தாலும் நம்ம எப்படி எழுதலாம், இது ரெண்டுத்தையுமே எப்படி எழுதலாம்னா பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதலாம். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். சரியா, அப்போது கிராஸ் பக்கத்தில் டாட் வந்தாலும் சரி, டாட் பக்கத்தில் கிராஸ் வந்தாலும் சரி, எப்படி எழுதலாம், நாம் பாக்ஸ் ப்ராடக்டாக எழுதலாம். ஓகேவா. அப்போ எக்ஸசைஸ் 6.2 ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 3 கே கேப். நெக்ஸ்ட்டு b vector equal to 2i cap plus 3 plus j cap minus 2k cap. நெக்ஸ்ட்டு c vector equal to 3i cap plus 2j cap plus k cap. Find a vector dot b cross c. அப்போது டாட்டு கொடுத்து கிராஸ் வந்தாலும் சரி, கிராஸ் கொடுத்து டாட் வந்தாலும் சரி, நம்ம எதில் எழுதலாம், பாக்ஸ் ப்ராடக்டில் எழுதலாம். அப்போ சொல்யூஷன் என்ன பண்ணுறோம், a vector dot b cross c எப்படி எழுதலாம், பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டார் கமா பி வெக்டார் கமா சி வெக்டார். ஓகேவா. இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்னாலே நமக்கு என்ன மெத்தடு, டிட்டர்மினன்ட் மெத்தட். இப்போ டிட்டர்மினன்ட் மெத்தடில் ஃபஸ்ட்டு எதுக்கு போட போகிறோன்னா ஏ வெக்டார். அப்போ ஏ வெக்டாரோட வேல்யூஸ் இங்கே என்னென்ன இருக்குது, ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -2, கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3. த 1 -2 3. நெக்ஸ்ட்டு பி வெக்டார். பி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஐயோட கோஎஃபிஷியன்ட் 2, ஜேவோட கோஎஃபிஷியன்ட் 1, கேவோட கோஎஃபிஷியன்ட் -2. அடுத்தது சி வெக்டார். சி வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட்ஸ் ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1. ஓகேவா. இப்போ டிட்டர்மினன்ட் மெத்தடில் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 -2 3ன்னு இருக்குது. இந்த ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு 1 எடுத்துகிட்டு நம்ம டிட்டர்மினன்ட் மெத்தடில் போடுறோம் அப்படின்னா, இது ப்ளஸ்ஸு எப்படி இருக்கும், ஃபார்முலா நமக்கு ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸுன்னு இருக்கும். சரியா, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு. அப்போது ஃபஸ்ட்டு 1 எடுத்துகிட்டு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுருங்க. பேலன்ஸ் என்ன இருக்குது, இது 4 தான் இருக்குது. இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், 1 × 1 1, அடுத்தது 2 × 2 -4, ஏன்னா இங்கே -2 இருக்குது. அப்போ 2 × 2 -4ன்னு வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. சரியா, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே என்ன வந்துடும்னா +4ன்னு வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ இங்கே என்ன வந்துடும், +2. ஓகேவா. ஒருவேளை இங்கே மைனஸ் இல்லைன்னா இங்கே என்ன வரும்னா -2ன்னு வரும். +2 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோவை விட்டுட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, இந்த 2 3 இருக்கும், இந்த -2 1 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 1 2, 3 × 2 3 × -2 6, -6ன்னு வரும். இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும். இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அங்கே ஒரு மைனஸ் வரும் ஃபார்முலாவில். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ்ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு +3 3 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ இதை விட்டுட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும், இந்த வேல்யூஸ் மட்டும் இருக்கும். அப்போ 2 × 2 4, 3 × 1 3. இங்கே எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. அப்போது 2 × 2 4, 3 1s are -3ன்னு வரும். இங்கே 4 - 3, ஏன்னா ஃபார்முலா. இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த மைனஸ் ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 1 × 1 + 4 5. அடுத்தது +2 × 2 + 6 8, +3 × 4 - 3 1. நெக்ஸ்ட்டு 5, 8 2s are 16, 3 1s are 3. இப்போ எல்லாமே ஆட் பண்ணோன்னா என்ன வருது நமக்கு ஆன்சரு 24. அப்போ ஏ வெக்டார் டாட் பி கிராஸ் சி இதோட வேல்யூ என்ன நமக்கு 24.